ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நம்ம பிப்ரவரி 28 போற ஆரம்பிச்சதுலேருந்து மார்ச் ஏப்ரல் ஆயிடுச்சு, இப்போ மேயும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதத்துக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது வரைக்கும் ரேட்டு ஏறலை. நீ ஏறுமாங்கிறது தெரியல. ஒரேடியாக குண்டு போட்டுட்டு இருக்காது சார். என்ன சார்? சமையல் என்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, தங்கத்தை வாங்காதீங்க. ஒருவேளை வந்து மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த ரெடி ஆகுதோ? ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார முடிவுக்கு வர மாதிரி தெரியலையே சார். சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் கை வச்சிருக்காரு சார். எண்ணெய் இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக அமெரிக்கா ஈரான் வார் ஒரு முடிவுக்கு வரும். அந்த டைம்லைன் தான் நமக்கு தெரியல. இந்த மாதமா அடுத்த மாதமா, அது ட்ரம்ப்புக்கும் தெரியாது, ஈரானுக்கும் தெரியாது. வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 கோடி செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 30,000 கோடி லாஸ் ஆகுது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர் சந்திப்பு வாருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ நாடு எப்படி சார் இருக்குது பொருளாதார நிலைமையில்? கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கு. அப்படியா சார்? ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னைக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சோ, ஈரான் அமெரிக்கா சண்டை ஆரம்பித்த உடனேயே மக்கள் இப்போ பெட்ரோல் ஸ்டேஷனில் பிலிப்பைன்ஸு பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கிடைக்காம, டீசல் கிடைக்காம ரேட்டு கண்டபடி எகிரி கஷ்டப்பட்டாங்க. நம்ம பிப்ரவரி 28 போகிற ஆரம்பித்ததுலேருந்து மார்ச் ஏப்ரல் ஆயிடுச்சு, இப்போ மேயும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதத்துக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது வரைக்கும் ரேட்டு ஏறலை. நீ ஏறுமாங்கிறது தெரியலை, பட் இது வரைக்கும் ஏறலை. நம்ம ஒரு இன்னொரு இடத்துல போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவிற்கு ஓரளவு அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். மத்திய அரசு சார், அந்த மத்திய அரசினுடைய தலைமை அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி ஒரேடியாக குண்டு போட்டுட்டு இருக்காரு சார். என்ன சமையல் என்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, தங்கத்தை வாங்காதீங்க, வெஹிக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பொது போக்குவரத்து யூஸ் பண்ணுங்க. இப்போ சில இதில் ஐடி நிறுவனம் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்து வேலை பாருங்க, கிளாஸை ஆன்லைனில் நடத்துங்க. அப்படின்னா கொரோனா காலத்து போயிட்டாரா? அப்படி கிளாஸ் ஆன்லைனில் நடத்தினா குழந்தைகளுக்கெல்லாம் சந்தோஷம். லட்சக்கணக்கான ஐடி எம்ப்ளாய்க்கெல்லாம் வீட்டிலேருந்து வேலை பார்த்தா சந்தோஷம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இது வரைக்கும் எலெக்ஷன்ஸு, ஸ்டேட் எலெக்ஷன்லாம் இருந்துச்சு, தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு எந்த ரேட்டுக்கிட்டு எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, ஒரு பார்வையில் மக்கள்கிட்ட, பொதுஜனங்கள்கிட்ட, ஒருவேளை வந்து மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த ரெடி ஆகுதோ, ஏறிடுமோ அப்படிங்கிறது இதை வச்சு அதற்கு முன்னோடியாகத்தான் இப்படி பேசி இருக்கிறாரோ. நான் தப்பு எதுவும் சொல்லலை. இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய ஐட்டங்கள். இறக்குமதி செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமாக டாலர் தேவைப்படுது. ஏன்னா கச்சா எண்ணெய் 80 to 90% நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இப்போ அதில் பியூட்டி என்னென்னா, நம்ம எதை பாராட்டணும், சில கஷ்டங்களும் இருக்குது. எதை பாராட்டணும்னா, இவ்வளவு பிரச்சனையாயும் பெரிய நாட்டுக்கு 140 கோடி மக்களுக்கு வந்து டீசல், பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் ஏறுது இறங்குது, அது ஒரு பக்கம், அது இன்னொரு பக்கம், அதை விட்டுருங்க. பட் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதே பெருசு. ஏன்னா இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி, இங்கே வெஸ்ட் ஏஷியாவில், அதுல இருந்து மேற்காசிய நாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பூரா இப்போ அவங்க ரீடைரக்ட் பண்ணி
நீங்கள் எந்தெந்த நாடு இன்னொரு கண்டத்துலேருந்து, அமெரிக்கா கண்டத்துலேருந்து, ஐரோப்பா கண்டத்துலேருந்து, எங்கெங்கேருந்து, அர்ஜென்டினாவிலேருந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து, பல நாடுகள்லேருந்து அதை அரசாங்கம் இடையறாது வேலை செஞ்சு அதெல்லாம் ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போ நம்ம தைரியமாக ஒரு கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஜென்ரலாக சொல்ல வர்றேன். ஸோ இந்த $700 பில்லியன் வந்து இப்போ நமக்கு வந்து டாலரில் இப்போ நம்ம ஐடி ஏற்றுமதி பண்ணுறோம். ஆமாம், ஐடி சர்வீசஸ் ஏற்றுமதி பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணுறோம், டிஃபென்ஸ் ஏற்றுமதி பண்ணுறோம், ஆட்டோமொபைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறோம். ஆனால் நம்ம எப்போவுமே யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வர்த்தகத்தில் வந்து ட்ரேடில் வந்து இறக்குமதி வேல்யூ வந்து ஏற்றுமதி வேல்யூவை விட அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டாலர் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்போ நம்மளுடைய சைனா மாதிரி நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க, இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், டாலர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த கட்டாயத்தில் தான் அவர் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் சொல்லியிருக்கார். இது வந்து குட் ஹேபிட்ஸ் டு ஃபாலோ, குட் திங்ஸ் டு ஃபாலோ. இந்த ஒரு கஷ்டப்படுற காலங்களில் வந்து உலகம் பூரா கஷ்டப்படுது. ஸோ இது மாதிரி சமயத்தில் முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள். அதுக்காக இந்தியா வந்து ஜனநாயக நாடு, அரசாங்கம் வந்து சட்டம் போட்டு நீங்கள் தனிக்கார் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கைடன்ஸ் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு. இப்போ வந்து அதை எவ்வளோ பேர் அதை ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுத்துக்கலைங்கிறது அடுத்த கேள்வி. பட் இது வந்து ஒரு குட் திங்ஸ் டு ஃபாலோ. நம்மளுடைய எக்கானமியை, நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இதெல்லாம் நல்லது. ஏன்னா நம்ம பில்லு எகிரிக்கிட்டே போகுது. இப்போ வந்து இது ஒரு நாள் குறையுமானா டெஃபினட்டாக ஆயில் விழுகும். இது மாதிரி வருஷக்கணக்காக போய்கிட்டே இருக்க முடியாது. பல நாடுகள் இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளின் கஜானா காலியாயில் இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் சில நாடுகள் மட்டும் பணக்கார நாடுகள் ஆகும். அமெரிக்கா போன்ற நாடுகள், அர்ஜென்டினா போன்ற நாடுகள், இந்த ஹோர்முஸ் வழியா பிரச்சனை இல்லாம இருக்கும். இது ஈரானுக்கு அடி, மேற்காசிய நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு அடி. சில குறிப்பிட்ட நாடுகள் ரொம்ப அடிபடுதுங்க. சில நாடுகள் கொஞ்சம் தப்பிச்சு வேற வழியா கொண்டு போறாங்க, ரெட் சி வழியா அங்கிட்டுலாம் கொண்டு போறாங்க. அல்லது சில பேர் பம்ப் பண்றதுக்கு ஆயில் பைப் லைன் வச்சிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் பைப் லைன், அண்டர் சி பைப் லைன்லாம். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வரத்தான் வேண்டும். இந்த மாசமா அடுத்த மாசமா அதுக்கு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார் முடிவுக்கு வர மாதிரி தெரியலையே சார், ட்ரம்ப் விடுற மாதிரி தெரியலையே சார். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் டயர்ட் ஆயிட்டாரு, இல்லாட்டி அவரையே போற தொடர்ந்துகிட்டே இருக்கணும்ல. ஆமா, அவர் ஆளு டயர்ட் ஆயிட்டாரு, அவரால் ஃபர்தரா வந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த வருஷம் கடைசியில மிட் டர்ம் எலெக்ஷன் வருது அமெரிக்காவில். ஸோ அவருடைய ரேட்டிங் அமெரிக்காவில் ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்குது. பப்ளிக்கே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஐரோப்பா கைவிட்டுருச்சு, நேட்டோ அலையன்ஸ் போயிடுச்சு. ஸோ பல இன்னல்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் மண்ணில் முத்தமிட்டேன். இப்போ வந்து திரு நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு கோல்டே வாங்காதீங்க, தயவு செய்து எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆயிலுக்கும் இதுக்கும் என்ன சார் வேணும்? இல்லை என்னது, தென்னை மரத்துல நெருக்கி அடிச்ச பனை மரத்துல ஏதோ ஒரு சொல்லுவாங்க. இருக்கு உண்மை. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 1 கிராம் தங்கம் கூட இந்தியாவில் மைன்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகலை. ஓகே, சுரங்கத்திலேருந்து இந்தியாவில் சுரங்கமே கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு லெவலில் ஏதோ 10 கிலோ 20 கிலோ 600 கிலோ 500 கிலோ எடுக்கிறேங்கிறாங்க. ஆந்திராவில் இப்போ ஏதோ நியூஸ் 1-2 வந்துக்கிட்டு இருக்கு. பட் அது நத்திங். நம்ம ஆனுவலாக இம்போர்ட் பண்ணுறது 700 டன் இம்போர்ட் பண்ணுறோம். வருஷம் 700 டன் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போனா அவ்வளோ தங்க உலக அளவில் கிட்டத்தட்ட 25% கோல்டு உற்பத்தியை இந்தியா இம்போர்ட் பண்ணுது. இந்தியா அப்போனா தங்கத்தை மேலே அவ்வளோ மோகம் நம்ம ஆளுங்களுக்கு. கரெக்ட். 20% 25%, 3000 3500 டன் அனுவல் ப்ரொடக்ஷன் உலக அளவில். நம்ம இம்போர்ட் பண்ணுறது 700 டன் இம்போர்ட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 to 25% அப்ராக்சிமேட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அது டாலர்ல தான் அது இம்போர்ட். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்போ ரூபாயில வாங்கி நம்ம கொடுத்து வாங்கி ரஷ்யாவோட ட்ரேட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை.
எல்லாத்துக்குமே நம்ம தங்கம் யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம், தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு பார்வை வந்து அதை ஒரு அன்ப்ரொடக்டிவ் அசட்னு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அல்லது பேங்க்கில் ஒரு டெபாசிட் போடுறீங்க, எது வேணாலும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற பணம் வந்து அங்கே போய் கீழே ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேருக்கு வேலையை கொடுக்குது, நேரடியாக வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த நீங்கள் கொடுக்குற நீங்கள் பேங்க்கில் 1,00,000 ரூபா போடுறது வந்து அவன் எடுத்துகிட்டு போய் இன்னொரு நிறுவனத்துக்கோ இன்னொரு ஆள் வீடு வாங்குறதுக்கோ கடன் கொடுக்குறான். ஸோ இங்கே மல்டிபிள் ஆக்டிவிட்டி ஹேப்பன்ஸ். கோல்டில் வந்து ஆக்டிவிட்டி இல்லையாம்பிங்க இருக்குது, நம்ம போய் லோன் வச்சு கடன் வாங்கிக்கலாம், அந்த லோன்னால அதுவும் ஒரு சேவிங்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு அதில் ப்ரொடக்டிவ் கிடையாது. ரெண்டாவது நான் ஈல்டிங் அசட்னு சொல்லுவோம். நான் ஈல்டிங் அசட்னா என்னென்னா அது வட்டி தராது, வருமானம் தராது, டிவிடெண்ட் தராது. இப்போ நீங்கள் ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னு இடத்த கூட நீங்கள் கொண்டு போய் வாடகைக்கு விடலாம். ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஏறிக்கிட்டே போகும்ல. அதான் கேபிட்டல் அசட் வாங்கி வச்சிங்கன்னா விலை ஏறும். ஸோ அதனால் வந்து தங்கம் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் சொல்லலை. கரெக்டு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு குட் ப்ராக்டிசஸை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. மக்கள்கிட்ட சொல்கிறாரு இதுதான் நம்ம நிலைமை. இப்போ அவர் இப்போ ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க, அவர் சொல்கிறத ஒரு 20 கோடி 30 கோடி 40 கோடியாவது கேட்பாங்கல்ல. எல்லாரும் கேட்க வேண்டாம். இப்போ அவங்க கேட்டு இப்போ அவர் நேற்று சொல்லவும் ஜுவல்லரி ஷேர் பூரா அடிபட்டுருக்கு, ஹோட்டல் ஷேர் பூரா அடிபட்டுச்சு, ஏர்லைன் ஷேர் எல்லாம் அடிபட்டுச்சு. ஏன்னா இது எல்லாமே ஒருவேளை மக்கள் நீ ரியலி வாங்குறத குறைச்சிருவாங்களோ, டூர் போக மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இது எல்லா ஷேருமே அடிபட்டுச்சு. ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கார். அந்த இம்பார்ட்டன்ட் பொசிஷன்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. கோரிக்கை வைக்கல அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு பார்ட் ஆஃப் தி பீப்புளாவது அதை வந்து கேட்டு நம்மளும் நாட்டுக்கு ஓரளவு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பை இண்டியன் பி இண்டியன்லாம் சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் போயிருச்சு. ஆமாம், அது வந்து காலத்தின் கட்டாயம். அன்னைக்கு வந்து நம்மகிட்ட இந்த டாலர் ரிசர்வ் கூட இல்லை. அதனால் வெளிநாட்டு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி அதை நீங்கள் உபயோகிச்சாவே உங்களை எதிரி மாதிரி பார்த்தாங்க சில குரூப்பெல்லாம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் மாறி போச்சு இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாம் கேமராவிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணுறோம். சாப்பாட்டு ஐட்டம் ஜூஸு தாய்லாண்ட்லேருந்து வருது, இந்தோனேஷியாவிலேருந்து வருது. அந்த அளவுக்கு நாடை ஃப்ரீ ஆக்கிட்டோம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உதவி செய்யுங்கள். சரி சார், ஓகே. கோல்டு நீங்கள் வாங்க வேணாம், நீங்கள் சொல்கிறீங்க குரூட் ஆயிலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 2வது இடத்துல, நம்ம கோல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அதுக்கு டாலர் போகிறோம். சாப்பாட்டுலேயும் கை வச்சிருக்காரு சார். எண்ணெய் இருந்ததை எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது என்ன சார் இது? அது கூடவா இங்கே இந்த நாட்டில் எண்ணெய் தட்டுப்பாடு கூட வந்துச்சு, சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு. அதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாம் ஆயிலு மேஜர் இம்போர்ட்டர், நம்ம ஆமாம் சன்ஃப்ளவர் ஆயிலு மேஜர், ஆமாம் சோயாபீன்ஸு சோயாபீன் ஆயிலும் இம்போர்ட் பண்ணுறோம். நிறைய ஐட்டம் இன்னும் தன்னிறைவு அடையவில்லை. சமையல் எண்ணெயில் வந்து இந்தியா வந்து இன்னும் தன்னிறைவு அடையவில்லை. அப்போனா யாரு தப்பு? அது மத்திய அரசு தப்பு, மாநில அரசு தப்பு தானே. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யுங்க, நம்ம இது பண்ணோன்ட்டு அது தப்பு தானே சார். அது இந்த கஷ்டத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். என்னென்ன வரும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு தடவை அடிபட்டுட்டோம்ல, இனிமேல் எண்ணெய் வித்துக்களை வந்து அதிகரிக்க எண்ணெய் அந்த ப்ரொடக்ஷனை ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அது டெஃபினட்டாக அதிகரிக்கப்படும். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்னும் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணப்படும். சோலார் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே இந்தியா ஒரு லீடிங் பிளேஸில் இருக்குது, பட் இன்னும் அதிகம். தெர்மல் பவர் அதிகமாகும். இந்தியாவுக்குள்ள இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் காவேரி பேசின்லாம் நீங்கள் போய் ஆயில் எடுக்கிறோம்னா வேண்டாங்கிறீங்க, போர்க்கொடி தூக்குறீங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும். ஓகேவா? தப்பு இல்லை, நான் யாரையும் தப்பு சொல்ல. இப்போ அது மாதிரி எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னு இங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே உங்க போய் என்ன கச்சா எண்ணெய் எடுக்க முடியாது, இம்போர்ட் தான் பண்ணணும். ஸோ இப்போ அதுவும் இடையில வந்து கடந்த ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக வந்து எண்ணெய் தேடுதல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பூரா டவுனில் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தேடி நம்ம ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, ஆயில் இண்டியா, இது மாதிரி பல இப்போ கோதாவரி, கிருஷ்ண
எல்லாத்துலயும் கிருஷ்ணா எல்லாமே நிறைய ஆந்திரால நிறைய கிடைக்கும் சார். பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் ஆமா நிறைய பிரைவேட் கம்பெனி அதுல வராங்க. ஆமா அது முதல்ல லாங் பேக்கே பாலிசி கொண்டு வந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால அக்ரெசிவா டெண்டர் ஃப்ளோட் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணாங்க. அப்புறம் இடையில இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப சீப்பாகவும் பேரெல்லாம் இதெல்லாம் அந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ திருப்பி அதுக்கு ஃபோக்கஸ் வரும். அடிபட்டாதான் திருந்துவானுங்களா அதே மாதிரி மத்திய அரசு அதுதான், யார் வந்தாலும் அப்படிதான் திருப்பி அதுக்கு ஃபோக்கஸ் வரும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இன்னுமே இந்த ஈரான் யூஎஸ் வாருக்கு அப்புறம் நமது பார்வையே நமது நோக்கமே மாறுபடும். நமக்கு மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் வந்து இந்த நோக்கம் வந்து அதே மாதிரி எந்த வகையில் இப்போ நிறைய பேர் டிஃபென்ஸே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இந்தியா பெரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் 100 நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஏற்றுமதி பண்ணுது. இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து 90% நம்ம இம்போர்ட் பண்ணோம். ரஷ்யா அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட். பிரான்ஸ் இங்கிலாந்து கிட்ட எல்லாம் அந்த பொலிட்டிக்ஸே பெரிய பொலிட்டிக்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சென்னையிலேயே உங்களுக்கு கன் உற்பத்தி ஆகுது. ஆமா திருச்சியில இருக்கு கன் ஃபேக்டரி. அது கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் சென்னையிலேயே ஆர்மிக்கு சப்ளை பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்ம முன்னேறி இருக்கோம். சில இடங்களில் இப்போ எக் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் போட்டாங்க, மில்க் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ எண்ணெய் வித்துக்களுக்கு நீ ரெவல்யூஷன் வரும்ட்டு அதுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ண, அதனால நிறைய டாலருக்கு அதுக்கும் யூஸ் பண்ண வேண்டியது. ஆமா சரி சார். இப்போ சாப்பாடுல எண்ணெய் யூஸ் பண்ணது கை வச்சாரு. இப்போ அந்த சாப்பாட்டுக்கான எரிவாயு உணவுகள், அரிசி, பருப்பு, அதுக்கெல்லாம் அதுலயும் உற்பத்திலையும் கை வைக்கிறார். அதுக்கு உரம் போட்டா தானே சார் விளையும். அதுக்கு உரத்தை நீங்க கம்மியா யூஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்றாங்க. நீங்க தானே கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு கொண்டு வந்தீங்க. இப்ப வந்து இயற்கை உரத்துக்கு போங்கன்ட்டு திடீர்னு எங்க சார் போக? திடீர்னு பண்ண முடியாது. இது கூடவா இந்த பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது? இல்லை திடீர்னு பண்ண முடியாது. இது என்னன்னா சிலைக்கு நம்ம ஃபெர்டிலைசரும் வந்து இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே இம்போர்ட்டிங் ஐட்டம். ஆமாம். ரெண்டாவது வந்து இப்போ இது வரைக்கும் இந்தியா கடைபிடித்த கொள்கைகள், அதாவது என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் சோர்சிங்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு சரக்கு வாங்குறீங்கன்னா பல நாடுகள்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்போவுமே நமக்கு ஒரு 100 லிட்டரு தேவைப்படுதுன்னு வைங்க சமையல் எண்ணெய், நம்ம 20 இடத்துலேருந்து 5 லிட்டராக இறக்குமதி பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க, இப்போ பிரச்சனை இல்லை. ஒரே இடத்துல லாட்டா இது பண்ணுறதா நம்ம வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் மேஜராக நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம அதிகமாக ஒரு இடத்துலேருந்து, இப்போ சைனாவிலேருந்து நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பல ஐட்டங்கள் சைனாவுக்கு மேஜர் டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா தான் இந்த சோர்ஸிங்கை நம்மளுடைய எக்கனாமிக்கு ஒரு பாதுகாப்பு, நம்மளுடைய எக்கனாமிக்ஸுக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு, ஒரு எக்கானமிக்கு எப்போ பாதுகாப்பாகும்னா நம்ம டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இம்போர்ட்டிங். ஆயிலில் ஓரளவு குயிக்காக பண்ணிட்டாங்க கம்பேரிட்டிவ்லி. கச்சா எண்ணெயில் கடன்னு ஆக்ஷன் எடுத்து ஓரளவு பண்ணிட்டாங்க. ஒரு தங்கு தடை இல்லாமல் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே இது மீதி. ஆனால் திருப்பி என்னென்னா அதை மேனேஜ் பண்ணதை நம்ம ஒரு பக்கம் பாராட்ட வேண்டும். பட் அதே சமயத்தில் வந்து இப்போ நமக்கு இந்த டாலர் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம டாலர்லேயே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காம, அல்லது நம்ம சொந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் உற்பத்தி அதிகரித்து கொஞ்சம் ரேட்டு கூட ஆனாலும் பரவாயில்ல, சொந்த நாட்டில் உற்பத்தி பண்ணும். இது மாதிரி உங்கள் பாலிசி குக்கிங் ஆயிலுக்கெல்லாம் அதுவும் இது பண்ணுறேன். சரி சார், அது ஓகே. அடுத்தது வந்து நீ டூரே போகாத, சுற்றுலாக்கே போகாத. இது என்ன சார், எந்த அரசு சார் சொல்லும்? அவன் கஷ்டத்தில் இருக்கிற இதில் இருக்கிற நீ டூரு போகாத, இதுக்கு அதுக்கு என்ன சார்? இல்லை சார், அரசு சொல்லாட்டியும் நிறைய பேர் இப்போ டூரே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன்று வந்து மேஜர் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து துபாயாக இருந்துச்சு. யார் போனாங்கன்னாலும் ஃப்ளைட்டு நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, வியட்நாம், அங்கே எங்கிட்டு போனீங்கனாலும் எல்லாம் அங்கே பிடிச்சி போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ரூட்டில் போர் வருதுடா, பிரச்சனை வருது, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டா நம்ம மாட்டிக்கிட்டுருவோம்னு சொல்லிட்டு பல பேர் விட்டுட்டான். 1 ஃப்ளைட்டு டிஸ்ரப்ஷன். 2 ஸோ இதில் வந்து ஜென்ரலாகவே வந்து ஏர் ட்ராவல் ஆக்டிவிட்டீஸே இன் ஜென்ரல் கம்மியாயிடுச்சு. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா. சில நாட்டிலலாம் ஏர்லைனே மூடுறாங்க, ஏர்லைன் கம்பெனியவே மூடுறாங்க. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு நொடிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஃபாரின் டிராவல், அதாவது இப்போ வந்து ஓகே இன்னைக்கு போகாதீங்க, குண்டு சைக்கிள் குதிரை ஓட்ட சொல்றாரு. ஒரு இந்தியாவுக்கு அவர் அதை முதல்லையும் சொன்னார், இப்போ மட்டும் சொல்லல. எல்லாரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, இந்தியாவுக்குள்ளே பண்ணுங்க, இந்தியர்கள் பிழைக்கட்டும்.
ஆமா, அது வந்தவொன்னு சொன்னாரு. சொன்னேன். அதே மாதிரி ஏறக்குறைய வருஷத்துக்கு 75,000 கோடி போகுது சார். கரெக்ட். இப்போ அதே மாதிரி நீங்க வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே டூர் போனீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படும். இப்போ அந்த ரூபி இந்தியன் ரூபியில போறப்ப இது மேம்படும். டாலர்ல எனக்கு கொடுத்துட்டு போறப்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது, இந்தியா வந்து ஒரு நாடு அல்ல, ஒரு பல மாநிலங்கள் பல மாநிலங்கள் வந்து கலாச்சாரம் இதெல்லாம் உணவு எல்லாமே வேறுபட்டு. நம்ம மக்கள் என்னன்னா இப்போ மெயினாக போகிறவனுக்கு இந்தியாவோட வெளிநாடு சீப்பாக இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெருமைக்காக வெளிநாடு போயிட்டு வந்தேன். டெஃபினட்டாக அமெரிக்கா ஈரான் வார் ஒரு முடிவுக்கு வரும். அந்த டைம்லைன் தான் நமக்கு தெரியல, இந்த மாதமா அடுத்த மாதமா. அது ட்ரம்ப்புக்கும் தெரியாது, ஈரானுக்கும் தெரியாது. 1 by 1 கிராஜுவலாக பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா படார்னு ஆயில் விழுகும். சரி சார். விழுந்துச்சுன்னா இது எதையுமே யாரும் பின்பற்ற வேண்டாம், திருப்பி பேக் டு நார்மல்சி. இது வந்து ஒரு இக்கட்டான காலம். இந்த இக்கட்டான காலத்தில் வந்து அவங்கவங்க முடிஞ்சதை கொஞ்சம் இப்போ வீட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி, நம்ம ஃபேமிலியில் வந்து மெயின் இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோம். 2 பேரும் வேலைக்கு போயில வீட்டில் எல்லாம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், தேட்டருக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு வேலை போச்சுன்னு வைங்க, அப்போ இன்கம் வந்து பாதியாக கட் ஆகிடும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போன்னா நம்ம கொரோனா காலத்தில் போயிட்டோமா? அப்போன்னா அவ்வளோ இதுவா இல்லை? எதுக்கு இது தேவை? கொரோனா காலம் நமக்கு எதை கற்று தந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டில இருந்தும் வேலை செய்யலாம். அது ரைஸா இப்பதான் நல்லா தான் இருக்கிற. இதுக்கு வீட்டில இருந்தும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்று தந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா, இப்போ நீங்கள் முடிஞ்சவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ சேமிப்பு நடக்கும், எலக்ட்ரிசிட்டி ஓரளவு சேமிக்கப்படும். இதெல்லாம் எங்கெங்கே பாசிபிலிட்டியோ, எல்லாரையும் கம்பல் பண்ண முடியாது, எங்கெங்கே பாசிபிலிட்டியோ நீங்கள் பண்ணுங்கள். அது பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்போ பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும், குழந்தைங்க தருவேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலை பார்த்துக்குவாங்க, அல்லது ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடை பிடிச்சிக்குவாங்க. அது வந்து எல்லாருக்குமே நல்லது. கொண்டு போய் விடுற அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸு, பிள்ளைங்களும் ஈஸியாக வெளியில் வரும். நடந்து போயிட்டு வர்ற மாதிரி. சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த புள்ள போகையில் தூங்கி வரையில் தூங்கி பண்ணுறதை விட இதெல்லாம் இன் ஜென்ரல். பட் இது எல்லாமே டெம்பரரி தான் வச்சாங்க. அதனால மக்கள் வந்து இதை கண்டு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதாவது இனி வந்து ஒரு காருன்னா அதில் ஒரு ஃபேமிலியோடு போங்க, அது நல்லன்றது. அப்படி இல்லை பண்ணால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸை யூஸ் பண்ணுங்க, ட்ரெயினை யூஸ் பண்ணுங்க, மெட்ரோ யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன் இதுக்கு ஏன் இல்லை இப்போ நீங்கள் நிறைய ஈவன் வளர்ந்த நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், சைனாலும் அப்படி தான் பண்ணுறாங்க, அமெரிக்காலையும் அப்படி தான். ஆமாம், நிறைய பேர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறேன், எனக்கும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்துக்கிறேன், அது மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஓரளவு நம்மளால் எந்த அளவு முடியும், எந்த அளவு பண்ணும், எந்த அளவு ஒத்துழைக்க முடியும். ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் நெருக்கடி போயிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நெருக்கடி போயிடுச்சுன்னா எல்லாம் நீங்கள் பேக் டு நார்மல் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, எது வேணாலும் செய்யுங்க, ஆஸ் யூஷுவல் நீங்கள் லைஃப்பில் இருங்க. இதுவும் சட்டமாக்கப்படவில்லை அல்லது கட்டாயமாக்கப்படவில்லை, ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாரு. சரி சார், இவ்வளையும் பார்த்தா உண்மையில் இந்தியாவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக $1 95 போயிடுச்சு. அப்படி இருக்க நாம் அதாவது 1960க்கு முன்னே இருந்த இந்தியாவை கொண்டு வந்துட்டுமா? படு பாதாளத்துக்கு தள்ளி விட்டாரா இந்த மோடி அரசு? இந்தியாவை சரியாக நடவடிக்கை எடுக்கலையா? இதுக்கெல்லாம் வெஸ்ட் ஏசியாலுமே அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த வாரெல்லாம் இருக்கு. சரியான திட்டமிடாததுனால் இப்படி எல்லாம் அல்லல் பட வேண்டிய நிலைமைக்கு மோடி அரசு தள்ளிவிட்டதா? அதாவது 2 ஐட்டம் சொல்லுவோம், கண்ட்ரோலபிள்ஸ், அன்கண்ட்ரோலபிள்ஸும்போம். நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. இப்போ உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்தால் நம்ம டெஃபினட்டாக இந்த மத்திய அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து குறை சொல்லலாம். இப்போ என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை, ட்ரம்ப் வந்து யார் கண்ட்ரோல்லையும் இல்லை, அவர் கண்ட்ரோல்லே அவர் இல்லை. ட்ரம்ப் போய் ஈரான் அடிக்கிறதுக்கு
இப்போ அவர் அடித்து அதனால ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்ல முடியாது. அதனால தான் ப்ரைஸ் ஏறிச்சு. இப்போ நம்மளுடைய அதனால தான் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்தது. ஏன்னா நம்மளுடைய டெபிசிட் அதிகமாகுது. ஸோ அதற்கு வந்து மத்திய அரசாங்கத்தை நம்ம பொறுப்பாக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னா, இந்த சிச்சுவேஷனை வந்து நல்லா மேனேஜ் பண்ணாங்க. அது முன்கூட்டியே திட்டமிடல் இதனால வந்த வேணா இப்போ இது இருக்கே, சரி அதுவும் பார்க்கணும் இல்ல. முன்கூட்டியே திட்டமிடல்ன்ட்டு ஒரு இது இல்லை அது என்று சொல்றாருல்ல. ஆமாம், திட்டமிடல் இதுவரைக்கும் இருந்த எந்த அரசாங்கமும் மோடி நான் பிஜேபி சாதகமாக பேசலை, மோடி அரசுக்குன்னு சாதகமாக பேசலை, எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் எல்பிஜியை ஸ்டோர் பண்ண நினச்சதே இல்லை. ஏன்னா அது ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், எல்பிஜி சிலிண்டர்ஸை. ஸோ அந்த எல்பிஜி ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் செலவழிக்கும் நீங்கள். இப்போ இனிமே அரசாங்கங்கள் என்ன இந்த இது வரைக்கும் இது மாதிரி இக்கட்டான பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ இந்த இக்கட்டான பிரச்சனை வந்தோடனே இனிமேல் பட்ஜெட்டில் அலோகேஷன் போடு, 10,000 கோடி போடு எல்பிஜி சிலிண்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு முக்கிய நகரங்கள்லையும் எல்பிஜி சிலிண்டர் ஸ்டோரேஜை போடுங்க, கட்டுங்க, ஃபெசிலிட்டி கட்டுங்கன்னு இனி வந்து பட்ஜெட்டில் அலோகேஷன் போடுவாங்க. அதாவது பட்டாதான் திருந்துவான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த மத்திய அரசு இப்போ பட்டு இருக்கு. அதனால்தான் திரு மோடி அவர்கள் திருந்த ஆரம்பிச்சிருக்காரு எடுத்துக்கலாமா? இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் யாருமே வந்து நம்ம மோடி மட்டும் இல்ல, முன்கூட்டியே எந்த இது நம்ம அறிவாளிகள் எல்லாமே இதுதான். முன்கூட்டியே திட்டமிடுறது அறிவாளிக்கு அழகு. கரெக்ட். இந்த எந்த இது இல்லை போயிடுச்சு இல்லை. கரெக்ட். இப்போ ப்ரையாரிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்ரூவல்னு இருக்கு, ப்ரையாரிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்படி இனிமேல் இதற்கு அப்புறமும் இந்த தவறு நிகழ்ந்தால் அது டெஃபினட்டாக அந்த அரசாங்கத்தை நம்ம சுட்டி காமிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து ஆக்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டவன்னு பார்த்து அதை பூரா சரி செய்யணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு, நல்ல மாட்டுக்கு, நல்ல அரசாட்சிக்கு அரசனுக்கு அழகு, அழகு நல்ல ஆளுகின்ற அரசுக்கு அழகு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதே மாதிரி இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இதுலேருந்து கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு குயிக்காக எல்பிஜி சிலிண்டரு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபார் பெட்ரோல் டீசல் அதிகப்படுத்தணும். நம்மளுடைய சோர்ஸிங்கை டைவர்சிஃபை பண்ணணும். பெட்ரோல் டீசல் இது ஒரு ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்டை மட்டும் நம்பி இல்லாமல் எல்லா இடங்கள்லேருந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி அதே மாதிரி இப்போ நம்ம இந்த டாலரில் கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய? அதுக்கு முன்னே ரஷ்யா கிட்டேயும் ஈராக்லையும் நம்ம இந்தியன் மணியில் கொடுத்து அதே மாதிரி உருவாக்குற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கணும். ஸோ இது மாதிரி பல ஐட்டங்கள் அரசாங்கத்துக்கு முன்னால் பல வேலைகள் காத்திருக்கின்றன இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே. ஸோ உண்மையில் இந்தியா பொருளாதாரம் பாதாளத்துக்கு போல வீழ்ந்தில்லை, அப்படி விழுந்துடாது. இவர் சொல்லியதுக்கு பார்த்தா அது ஒரு அச்சம் ஒன்று இருக்கு. இல்லை, மக்கள் அச்சப்பட வேண்டாம். அது வந்து அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காரு. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, வெரி கேப்பபிள். தே ஆர் ஆல் வெரி கேப்பபிள். எஸ், கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுமா, பற்றாக்குறை நம்ம பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்படுமா? ஆமாம், ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே நிதியமைச்சர் வந்து ஒரு 1 லட்சம் கோடி பஃபர் வச்சுருக்கோம்னாங்க. இந்த 3 மாதத்தில் அந்த 1 லட்சம் கோடி முடிஞ்சு போயிடும். ஸோ புதுசாக பட்ஜெட்டில் ஓட்ட விழுகும் இந்த எண்ணெய்னால, தங்கத்தினால. ஆனால் இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 கோடி செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 30,000 கோடி லாஸ் ஆகுது. இந்த பிப்ரவரி 28 இது வரைக்கும் 1,74,000 கோடி இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் ஆயில் இதெல்லாம் சந்திச்சு அப்புறம்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேர்தல் வராதனால ஏத்தல, அதே மாதிரி இன்னொரு தேர்தல் ஏதாவது இருந்தா அதையும் ஏத்திருக்க மாட்டாங்க. எந்த டயத்துல நம்ம பிரைஸை ஏத்துறோம்னு சொல்லி. ஆனா பக்கத்து நாடுகள்லாம் எங்கேயோ போயிடுச்சு. லிட்டர் 600, 1000 அதெல்லாம் பாகிஸ்தான். அதை பார்க்கையில நம்ம இந்தியா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம வளர்ந்த நாடு தான், எதுவும் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்க. மக்கள் அச்சப்பட வேண்டாம். சரி சார், எங்களோடு பகிர்ந்துக்கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.